5000 ரூபாய் எல்லா மகளிருக்கும் அக்கௌண்ட்லயும் போட்டுட்டு காணொளி போட்டு அதை வேற முதலமைச்சர் பரப்பிட்டு இருக்காரு. அது உங்க பணம் தான், உங்ககிட்ட இருந்து கொள்ளை அடிச்சது உங்களுக்கு வருது. ஆனால் சத்தியம் வாங்குவாங்க, பால் சத்தியம், பெருமாள் படத்தை வச்சு எல்லாத்தையும் நீங்க அதெல்லாம் பாத்துங்க. ஆனா ஓட்டு மட்டும் விசில் சின்னத்துக்கு போடுங்கன்னு சொன்னாரு. சந்தோஷமா வாங்கிக்கங்க, எல்லாம் உங்க பணம் தான். வாங்கிக்கிட்டு அவங்க காதிலே விசில ஊதி அனுப்புங்க. பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஹிஸ்டரியிலேயே இப்படி நடந்தது இல்ல. ஒரு எக்ஸாமையே ஒழுங்கா நடத்த முடியல, நீங்க எல்லாம் உலக நாடுகளோடு போட்டி போடுறோம் அப்படின்லாம் பெருமை பீத்திட்டு. ட்விட்டர் போட்டுட்டு தான் அவர் சேலத்துக்கே போனாரு. நான் பார்த்தேன் அந்த ட்விட்டரை. அதாவது கோடை காலம் என்பது இந்த வருஷம் மட்டும்தான் கோடை காலமான்னு கேட்டிருக்காரு. ஏன் ஆண்களுக்கு தான் கோடை காலம் வராதா, பெண்களுக்கு மட்டும்தான் வருமா? போதை கலாச்சாரம் இன்னைக்கு செல்ல அரிச்சிட்டு இருக்குது. பள்ளிக்கூடத்துல போதை மருந்து விற்க ஆரம்பிச்சுட்டாங்க, கஞ்சாலாம். சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஜனநாயகனை பத்தி ஏங்க அவர் அவர் எதை பத்தி பேசினாரு? அவருக்கு பர்சனலா வரக்கூடிய எந்த இழப்பை பற்றியோ சங்கடத்தை பத்தி இது வரைக்கும் அவர் பொது வெளியில பேசுறதே கிடையாது. 4 மாநாடு நடத்தினாங்க திமுக. மகளிர் அணி, இளைஞர் அணி, டெல்டால, பல்லடத்துல, திருவண்ணாமலைன்னு லட்சம் பேர் திரட்டுறோன்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த எஸ்ஓபி ஒன்றும் வராதா? அவங்க எப்படி நடத்துறாங்க? அவங்கள சேர் போட்டு உட்கார கூடாதுன்னு சொல்லிய போலீஸ் சேர் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது கேட்ட பிறகுதான் எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. ஹவ் கேன் தே சே லைக் திஸ்? இது மாதிரி அவங்க திமுக மாநாடுகளுக்கோ அண்ணா திமுக மாநாடுகளுக்கோ சொல்லுவாங்களா? நிர்வாகிகளுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அவங்களுக்கான ஆலோசனைகள்லாம் இந்த மாதிரி லைவ் கேமரா வச்சுன்னு லைவ் ரிலே பண்ணி அங்க கொடுப்பாங்க. என்னங்க நீங்க யோசிக்கிறீங்க?